ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம ஆறுமுகத்தை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறாங்க. உண்மையை சொல்லுடா சொல்லுடா பனிமிஞ்சு வாயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லவே மாட்டேன்னு புடியாதமாக நின்றுட்டு இருந்தவர் சொல்ல மாட்டேன்ல, அம்மா மேலே சத்தியம்டா, இதுக்கப்புறமும் நீ சொல்ல மாதிரி இருந்தீங்கன்னா நான் போய் சேர்த்து போகிறேன்னு சும்மா மூச்சுக்கு 300 தடவை சொல்லுது. காலம் போன காலத்தில் காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த நிலைமை உனக்கு குசும்பு அடங்கலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் உண்மையை சொல்லிடுறமான்னு சொல்ல அந்த டைம் பார்த்து அங்கே பக்கத்து ஆற்றுல நின்று எட்டி பார்க்கறது யாரு? நம்ம பைரவி பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்துக்கிட்டே இருக்க டைமில் முந்தா நாள் ரீயூனியன்னு சொல்லிட்டு எதுக்குடா இதை இழுக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பைரவியோட சேலையை பிடிச்சி இழுத்துட்டாமா நடு ரோட்டில். அதுவும் பைரவி ரொம்ப பயந்துட்டாமா. அவன் இந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறா. அதில் ஒருத்தனை தான்மா நான் கோயிலில் பார்த்தேன், அவனை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக கொன்றுப்பேம்மா, நான் ஏதாவது பண்ணியிருப்பேம்மா, நீ தடுத்துட்டமான்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் புட்டு வச்சாரு. என் புள்ள ஒரு காரியம் பண்ண அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்கும்னு நான் யோசிக்காமல் போயிட்டேன், பையனை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க கண்கலங்க. அங்கே ஒரு பக்கம் காதல் மலர்ந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நம்ம பைரவி ஒரு பக்கம் ரொம்ப கண்கலங்கி பார்க்குறாங்க. நம்ம பைரவிக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, அதை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு நம்ம ஆரம்பம். இதெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ நல்ல மனுஷனை போய் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமே நீ நினைக்கணும். ஆனால் கடைசியில் பார்த்தா நினைக்க மாட்டியோ அது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சிந்து ஒரு பக்கம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஸ்னேகா மிரட்டுனதோட இங்கே வீட்டுக்கு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சிவா ஒரு பக்கம் ஸ்னேகா மிரட்டினா என்னை விட்டு கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்க, நோ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த டைம் ஒரு பாட்டை போட்டுடுங்களா, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் நல்லா வருவோமானி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் போகிற போக்கில் போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு